உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்டு ஹப் 9840551787. இப்போ இன்வெஸ்டிபிள் இன்னைக்கு எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம், அட்லீஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணலான்னு பார்த்தா ஐடி செக்டரை ட்ராக் பண்ணாங்க. கம்மியான ப்ரைஸில் வாங்கி ஜாஸ்தியான ப்ரைஸில் விற்கணும். ஆனால் நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம், எது நல்லா விலை ஏறி இருக்கோ நல்லா பீக்கில் போய் அந்த ப்ரைஸை வாங்குகிறோம். வாங்கிட்டு வித்தின் ஒரு 5-10% சில பேர் விற்கிறாங்க, சில பேர் லாஸ்ட்டில். இப்போ நீங்கள் லாஸ்ட் 2 வீக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா செக்டரும் டவுன். அப்பில் இருக்க ஒரே செக்டர் ஐடி மட்டும்தான். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஐடியும் நிறைய லே ஆஃப் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல சார். இப்போ எப்படி சார் நம்பி போய் இன்வெஸ்ட் பண்ணுறது? ஏஐனால உங்கள் பிஸ்னஸ் லூஸ் பண்ணல, ஏஐனால பிஸ்னஸ் கெயின் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மெட்டீரியல்ஸ் எங்கே ஜாஸ்தி இருக்குது, சைனாவில் தான் ஜாஸ்தி இருக்குது. அவன் அதை கர்ப் பண்ண போகிறோம். எக்ஸ்போர்ட்டில் வந்து 0.1% மேலே எங்கே போனாலும் எங்களோட பிஜிக்கு அப்ரூவல் இல்லாமல் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி வீக்கெண்ட்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டான். இப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோல்டு ப்ரைஸ் வேலை ஏறிடுச்சு. இன்றைக்கி ஐடி ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி ஐடி யூஎஸ் ஐடிலாம் கீழே வந்துச்சு. ஆதன் பிசினஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் குமாரப்பன் அவர்கள் தான் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார், எப்படி சார் இருக்கு? சார், இப்போ வந்து 2025 வந்து ட்ரம்பினுடைய டாரிஃப் இது மாதிரி நிறைய விஷயங்கள்னால வந்து மெடிக்கல், ஃபார்மா, ஐடி செக்டார் நிறையவே வந்து வீழ ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இனிமேல் வந்து எந்த செக்டார் சார் பூம் ஆக போகுது? அதாவது மேடம், இப்போ லாஸ்ட் இயர் நீங்கள் இதே டைமில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எல்லாரும் ஸ்டாக் மார்க்கெட் மற்ற செக்டர்ஸ் பற்றி தான் எல்லாம் பிஸியாக பேசிகிட்டு இருந்தாங்க. வேற கோல்டு சிலர் பற்றிலாம் யாருமே பேசல. ஓகே, பட் இப்போ இந்த வருஷம் அதே டைம், இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கோல்டு பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. யாரும் பேசாத செக்டர்னா ஒரு ஐடி செக்டர் எடுத்துக்கலாம். ஓகே, ஃபார்மாவாவது கொஞ்சம் ஏறிட்டு கீழே விழுந்துருக்கு, ஐடி வந்து ஃபுல்லாகவே டவுன். ஸோ இப்போ நம்ம இந்த இதில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, இப்போ இன்வெஸ்டிபிள் இன்னைக்கு எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம், அட்லீஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணலான்னு பார்த்தா ஐடி செக்டரை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா லாஸ்ட் 1 இயராக 35-40% வந்து ஐடி செக்டர் வந்து டவுன் ஆயிருக்கு. ஓகே, இதுக்கு மெயின் ரீசன் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரம்போட டேரிஃப். பட் அது வந்து இதெல்லாம் ஸ்டார்ட் ஆனது இந்த வருஷம் பிகினிங்கில் ஏஐனால. சைனாவில் வந்து டீப் சீக்னு ஒரு ஏஐ இது அனௌன்ஸ் பண்ணாங்க. அது எதனாலனா அவங்க என்ன கம்மியான சிபியூ பவரில் நம்ம நல்லா வந்து மாடல்ஸ் டெவலப் பண்ண முடியும்னு சொன்னோன்னே யூஎஸ்லேயும் பயங்கரமாக ஸ்டாக்ஸ்லாம் அடி வாங்க ஆரம்பிச்சிது, இந்தியாவிலேயும் பயங்கரமாக ஸ்டாக்ஸ் அடி வாங்க ஆரம்பிச்சு. ஸோ இதுதான் வந்து நமக்கான ஃபஸ்ட்டு ரீசனாக நான் சொல்லுவேன். ஓகே, டீப் சீக். ஸோ செகண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா, இது வந்ததுக்கப்புறம் ரிசெஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது யூஎஸில் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில டாக்ஸ் வந்து வித்தின் 2 months. ஓகே, ஸோ அதனாலேயும் வந்து என்ன ஆயிடுச்சு, அடுத்து கொஞ்சம் நேரம் ஐடி திருப்பியும் டவுன் ஆக ஆரம்பிச்சு. இது செகண்ட் ரீசன். தேர்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா, அப்போ தான் வந்து அவர் டேரிஃப் போட ஆரம்பிச்சார் ட்ரம்ப். ஸோ போட ஆரம்பித்தோன்னா பயங்கரமாக வந்து நமக்கு அதுலேயும் வந்து ஐடி வந்து டவுன் ஆக ஆரம்பிச்சு. அண்ட் இதுக்கப்புறம் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வந்துட்டு இருந்தது. அப்போ H1B வீசான்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணார். எகைன் இட் ஃபெல் டவுன். ஓகே, ஸோ இப்போ நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த 4 முக்கியமான ரீசன்ஸ்னால இந்த ஐடி கம்பெனி ஷேர்ஸ் ஃபுல்லாக டவுன் ஆயிடுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாரும் கோல்ட்ஸ், டிஃபென்ஸு, இது மாதிரி ஆட்டோன்னு தான் போயிட்டுருக்காங்க எல்லாரும். இதெல்லாம் போன வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கிடையாது எல்லாமே. ஓகே, ஸோ இந்த வருஷம் எப்போவுமே இன்வெஸ்டிங் பார்லன்ஸில் எந்த செக்டர் டவுன் ஆகிருக்கோம், நீங்கள் என்ன இன்வெஸ்டிங்னா என்னது, கம்மியான ப்ரைஸில் வாங்கி ஜாஸ்தியான ப்ரைஸில் விற்கணும். ஆனால் நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம், எது நல்லா விலை ஏறி இருக்கோ நல்லா பீக்கில் போய் அந்த ப்ரைஸை வாங்குகிறோம். வாங்கிட்டு வித்தின் ஒரு 5-10% சில பேர் விற்கிறாங்க, சில பேர் லாஸ்ட்டில் இது பண்ணுறாங்க. ஸோ ஆல்வேஸ் வி ஷுட் லுக் ஆப்போசிட் சைட். ஓகே, எங்கே ஜாஸ்தியாக விற்கிறாங்களோ அந்த செக்டரை ட்ராக் பண்ணிவிட்டு இதில் என்ட்ரி ஆகலாமான்னு பார்க்கணும். ஸோ இப்போ ஐடி செக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி வேல்யூவேஷன் படி அவங்களோட ஹிஸ்டாரிக்கல் வேல்யூ வந்து 27 PE. நீங்கள் PE கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐடியோட ஹிஸ்டாரிக்கல் PE வந்து 27, ஆனால் நீங்கள் அவங்க இருக்கிறது 24 தான். ஹிஸ்டாரிக்கல் PE-யோட 3 PE கீழே இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இன்றைக்கி எல்லா கம்பெனிஸுமே வந்து நல்ல வேல்யூவேஷன் நல்லா இருக்கிறதுனால ஐடி கம்பெனிஸை நம்ம உள்ள பார்க்கறதுக்கான நல்ல வாய்ப்பு, அதாவது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ உடனே இன்வெஸ்ட் பண்ணாலும் ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அட்லீஸ்ட் 1 or 2 months அவங்களாம் ரிபவுண்ட் ஆரம்பிக்கிறாங்க இப்போ தான். இப்போ நீங்கள் லாஸ்ட் 2 வீக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா செக்டரும் டவுன். அப்பில் இருக்க ஒரே செக்டர் ஐடி மட்டும்தான். ஏன்னா அவன் 1 வருஷமாக கீழே விழுந்து இப்போ தான் அவன் மேலே ஆரம்பிச்சிருக்கான். மற்ற எல்லா செக்டரும் டவுனில் இருக்குது. ஸோ அதனால தான் வந்துட்டு நம்ம ஐடி செக்டர் பார்க்கணும்னு நம்ம சொல்கிறோம் மேடம். ஆனால் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஐடியும் நிறைய லே ஆஃப் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல சார். இப்போ எப்படி சார் நம்பி போய் இன்வெஸ்ட் பண்ணுறது? இந்த லே ஆஃப் மெயினாக எதனால எல்லாம் ஏஐனால சொன்னாங்க. அது ஒரு ரீசன் நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு வர கிளைண்ட்ஸ் வந்து எங்களுக்கு ஏஐ பேஸ் பண்ணி எங்களுக்கு இனிமேல் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வேணுங்கிற மாதிரி ஒரு அவங்களுக்கு ஹை லெவலில் சொல்கிறேன் அப்படி கேட்குறாங்க. ஸோ அப்படி கேட்குறப்போ இந்த கம்பெனிஸும் அதை ஏஐ பேஸ் பண்ணி டெலிவரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ நான் இந்த லே ஆஃப் போகிறதுக்கு முன்னாடி ஏஐனால தான் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே டவுன் ஆச்சு. அது 2 ரீசன். ஒன்று வந்து ஏஐ ரிலேட்டட் பிஸ்னஸ், ஏஐ ரிலேட்டட் லே ஆஃப்ஸ்.
ஓகே. ஸோ லே ஆஃப்ஸ்க்கு வந்து நம்ம அடுத்து வரும், பிஸ்னஸ்க்கு வரணும். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், ஏஐனால இந்தியாவில் யாருக்கும் எக்ஸ்பர்டீஸ் கிடையாது, அதனால கிளைண்ட்ஸ் ரெக்குவயர்மெண்ட்ஸ் தான் இவங்களால ஹேண்டில் பண்ண முடியல, அதனால தான் கம்பெனி ஷேர்லாம் கீழே விழுதுன்னு. இட் இஸ் கரெக்ட், அதனால தான் கீழே விழ ஆரம்பிச்சிது. ஆனால் இப்போ டிசிஎஸோட லேட்டஸ்ட் ரிசல்ட் எடுத்து பாருங்க, அந்த ரிசல்ட்டில் 18% வந்து ஏஐ மூலமாக ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. இது நம்ம லே ஆஃப்குள்ளே போகல. அவங்க ஜென்ரலாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கல்ல, லெட்ஸ் சே $100 million ஆர் $1 million, 100 rupees வச்சுக்க சிம்பிளாக. 100 rupees அவங்க பண்ணுற ரெவென்யூவில் 18% வந்து அவங்க ஏஐ மூலமாக நாங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் லேட்டஸ்ட் ரிப்போர்ட்டில் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம நினச்சிட்டு இருந்தது இட்ஸ் ஆப்போசிட் சைட், ரைட்? ஏஐனால உங்கள் பிஸ்னஸ் லூஸ் பண்ணல, ஏஐனால பிஸ்னஸ் கெயின் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பட் பெரிய லெவலில் இல்லை, பட் அட்லீஸ்ட் 100%ல 18% ஏஐனால பிஸ்னஸ் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டு. இது டிசிஎஸ்கே இதுனா மற்ற எல்லா கம்பெனிஸும் இதை வந்து ஏஐ மூலமாக பிஸ்னஸ் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதோட பர்சன்டேஜ் இப்போ கம்மியாக இருக்குது. ஏன்னா ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் தான் 80% மேலே இருக்குது, இது கம்மியாக இருக்குது. ஆனால் போக போக இந்த ஏஐ மூலமாக வர ரெவன்யூ ஜாஸ்தி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது பிஸ்னஸ் ரிசல்ட்ஸை தெரிய ஆரம்பிக்கும். அப்போ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஐடி ஸ்டாக்ஸ் பின்னாடி போக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ அதுக்குள்ளே உங்களுக்கு ஸ்டாக்ஸ் வந்து ஒரு 15-20% மேலே ஏறிடும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இதை முன்னாடியே கண்டுபிடிச்சி உள்ளே என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா லோவஸ்ட் பாயிண்ட்டில் என்ட்ரி ஆகிடும். இது ஒரு ரீசன். லே ஆஃப்க்கு என்ன ஆகுதுன்னா, லே ஆஃப் பண்ணுறாங்க, பட் ஏஐனால லே ஆஃப் பண்ணோம்னா கிளைண்ட்டே வந்து எங்களுக்கு ஏஐ பேஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் வேணும்னு கேட்குறாங்க. ஸோ அதனால் இவங்க எக்ஸ்பெக்டேஷன்லாம் பண்ணுறாங்க. அண்ட் மெயினாக நீங்கள் டிசிஎஸ் எக்ஸாம்பிள் எடுத்துட்டா கூட மெஜாரிட்டி ஆஃப் த லே ஆஃப்ஸ் வந்து அவங்க 50 இயர்ஸ்க்கு மேலே தான் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாரும் ஹாப்பியாக வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் மாதிரி வாங்கிறாங்க, சில பேர் பர்ஃபார்மன்ஸ்னாலையும் போயிருக்காங்க. ஸோ அதனால ஒரு பெரிய இது இஷ்யூ கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இம்பேக்ட் எதுனாலனா, உங்களால் ஏஐ பேஸ் பண்ணி ரெவன்யூ எடுக்க முடியாது. நம்ம ஏற்கனவே லே ஆஃபில் பேசியிருந்தோம், 2017 ஆட்டோமேஷன் எக்ஸ்பர்டீஸே உங்கள்கிட்ட கிடையாதுன்னு சொல்லி இப்போ டவுன் ஆச்சு. அதே மாதிரி இப்போ ஒரு பர்செப்ஷன் பில்ட் ஆச்சு, ஏஐ வச்சு உங்களால் நியூ ரெவன்யூ எடுக்க முடியாது. அதை வந்து ஐடி கம்பெனிஸ் பிரேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நாங்கள் ரெவன்யூ எடுக்கிறோன்னு அவங்க பிஸ்னஸ் ரிப்போர்ட்லேயே காட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால் இதோட இம்பாக்ட் வந்து இன்னும் அடுத்த 2-3 குவார்ட்டர்ஸ்லாம் நமக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். ஓகே சார், இப்போ ஐடி செக்டர் தவிர்த்து எந்த மாதிரி செக்டார்லாம் வந்து இன்வெஸ்டர்ஸ் வாட்ச் பண்ண வேணும் சார்? இப்போ ஐடி செக்டர்ஸ் தவிர்த்து ஃபினான்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபினான்ஸ் கொஞ்சம் ஐடிக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்குன்னு வச்சுங்க. ஏன்னா ஐடிக்கு முன்னாடி ரொம்ப நாள் விழுந்தது ஃபினான்ஸ் தான், பிஎஃப்எஸ்ஐன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அது கொஞ்சம் இப்போ மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஃபினான்ஸில் எடுத்துட்டிங்கன்னா நிறைய இருக்குது ஃபினான்ஸ்குள்ளே. அதில் இப்போ நல்லா போயிட்டு இருக்கிறது பிஎஸ்யூ. அவங்களும் டவுனில் இருந்து இப்போ பிஎஸ்யூ மேலே ஏற ஆரம்பிச்சு. பிஎஸ்யூஸ்னால் நான் சொல்கிறது பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ், ஓகே, அண்ட் ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ். இது ரெண்டுமே வந்து ஐடி அளவுக்கு டவுன் கிடையாது. ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி டவுனில் இருந்து இப்போ கொஞ்சம் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 2 செக்டரை வந்து இப்போதைக்கு ட்ராக் பண்ணலாம், ப்ரைவேட் பேங்க்ஸ், பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் ஃபினான்ஸில், அண்ட் ஐடி செக்டர் இது பண்ணலாம். இன்னொரு பாயிண்ட் வந்து நம்ம H1B விசாஸ் பற்றி நான் சொல்லியிருந்தேன், அதையும் நான் ஆட் பண்ணிடுறேன். H1B வந்ததுனாலே ஐடி ஸ்டாக்ஸ்லாம் கீழே விழுந்து, ஓகே, இதனால விசாஸ்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகிட்டாங்க அப்படின்னு. பட் அதை வந்து ஆக்சுவலாக உள்ள டீகோட் பண்ணி பார்த்தோம்னா மொத்தமே ஒரு 20,000 விசாஸ் தான் அப்ளை பண்ணுறாங்க இந்தியாவில். இவ்வளோ பெரிய கண்ட்ரிக்கு நீங்கள் எல்லா கம்பெனிஸும் எடுத்து பார்த்தோன்னா டோட்டலே 20,000 விசாஸ் தான் இந்த வருஷம் லேட்டஸ்ட் ரிப்போர்ட்டில் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் டிசிஎஸ் வந்து ஒரு 5,000 விசாஸ் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. இதனால அவங்களுக்கு வந்து பெரிய இம்பாக்டே கிடையாது, 1% தான் அவங்க ரெவன்யூவில் இம்பாக்ட் இருக்க போகுது. பட் இதனால சில கம்பெனிஸ் வந்து இம்பாக்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே சரி, இப்போ ஐடி செக்டர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்ப லோ லெவலில் தான் இருக்குது, ரொம்ப வந்து பக்கங்கள் லெவலில் ரொம்ப விழுந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் வாட்ச் பண்ணாங்க, நிறைய இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா இன்னுமே வந்து ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறதுக்கு எதுவும் சான்ஸ் இருக்கு? இது ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறதுக்கு 2 முக்கியமான ரீசன். ஒன்று வந்து இந்த ஐடி ரிலேட்டடாக இந்த ட்ரேட் டாரிஃப்லாம் வந்ததுக்கப்புறம் இந்தியாவும் யூஎஸும் ஒரு ட்ரேட் டாக் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதில் வந்து இந்த ஐடி பற்றி பேச போகிறோன்னு சொல்லியிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ட்ரேட் டாக் வந்து சஸ்பெண்ட் ஆயிடுச்சு, அது எந்த ரிசல்ட்டுமே வரல. ஸோ ஃபஸ்ட்டு அந்த டாக் வந்து ரெஸ்யூம் ஆகணும். ரெஸ்யூம் ஆச்சுன்னா தான் இதில் கிளாரிட்டி கிடைக்கும், எப்படி வந்து இதை டாரிஃப் எப்படி போட போகிறாங்க ஐடி சர்வீசஸ். இது ஒன்று. ரெண்டாவது வந்து ஏர்னிங்ஸ், கம்பெனியோட ஏர்னிங்ஸ் வந்து எப்படி இருக்க போகுது அதை பேஸ் பண்ணி இப்போ ரிசல்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏர்னிங்ஸ் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருந்தது, ஓரளவுக்கு குவார்டர் இம்ப்ரூவ் ஆகிருந்ததுன்னா அதனாலேயும் வந்து உங்களுக்கு ரிவர்சல் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. மூணாவது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தேர்ட் ரீசன் வந்து இந்த ரெவன்யூவில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஏஐ மூலமாக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத கம்பெனிஸ் இப்போ டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இந்த ரிசல்ட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிசிஎஸ் 18% காட்டுறாங்க, இன்னொரு கம்பெனி 5% தான் காட்டுறாங்கன்னா அப்போ ஆப்வியஸ்லி நீங்கள் டிசிஎஸ் ஷேர் வாங்குவீங்க, அந்த கம்பெனி ஷேர் வாங்க மாட்டீங்க. அப்போ இந்த வித்தின் தி செக்டர் சில கம்பெனிஸ் இந்த ஏஐ ரிசல்ட்டை பொறுத்த மாட்டு மேலே ஏறும், சிலது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவங்க ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் அது ஏற ஆரம்பிக்கும். ஸோ இந்த 3 ரீசன் நல்லா வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் 2-3 இயர்ஸில் வந்து ஐடி செக்டர் எப்படி சார் பெர்ஃபார்ம் பண்ண போகுது? சரி, அது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லேட்டஸ்ட்டாக சைனா வர்சஸ் யூஎஸ் டாரிஃப் வார் வேறு போயிட்டுருக்கு, அதனால யூஎஸ் நிறைய அன்சர்டனிட்டி இருக்குது. ஸோ இந்த சைனாவோட இதனால இப்போ யூரோப்லேயுமே வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்குது ரேர் எர்த்னால. ஓகே, ஸோ இந்த ரேர் எர்த் இல்லாமல் நீங்கள் எந்த டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸுமே நீங்கள் பண்ண முடியாது. நீங்கள் இன்றைக்கி எந்த வேர்ல்டே நம்ம என்ன பண்ணுறோம், செமிகண்டக்டர் இல்லை எலக்ட்ரானிக்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குது. இந்த எல்லா அட்வான்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிஜிட்டலுக்கு ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ் வேணும். ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ் எங்கே ஜாஸ்தி இருக்குது?
சைனாவில் தான் ஜாஸ்தி இருக்குது. அவன் அதை கர்ப் பண்ண போகிறான். எக்ஸ்போர்ட்டில் வந்து 0.1% மேலே எங்கே போனாலும் எங்களோட பீஜிங் அப்ரூவல் இல்லாமல் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி வீக்கெண்ட்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டான். இப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கோல்டு ப்ரைஸ் வேலை ஏறிடுச்சு. இன்னைக்கு ஐடி ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு யூஎஸ் ஐடிலாம் கீழே விழுந்துச்சு இன்னைக்கு. ஸோ இது எப்படி பேன் அவுட் ஆக போகுது, யூஎஸ் சைனா வந்து எப்படி அவங்க ஹேண்டில் பண்ண போகிறாங்க இந்த வாரத்தில் பொறுத்து தான் இது எப்படி நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இப்போ வந்து ட்ரம்ப் வந்து இதை வந்து கொஞ்சம் கூலாக ஹேண்டில் பண்ணி வெளில வந்துட்டாருன்னா பிரச்சனை இல்லை. பட் இது இன்னும் தொடர்ந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட இம்பாக்ட் கொஞ்சம் லாங்காக இருக்கும். until they come to a conclusion, ஒரு ஸ்மூதர் கன்க்ளூஷன் அவங்க வரணும் மேடம். அப்போ தான். ஓகே சார், நிச்சயம் ஐடி செக்டர் பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க. ரொம்பவே நன்றி.